ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உடனே பார்க்கலாம். வாங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இஷ்யூ வருமோன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளில வச்சிடுறாங்க. ஹீரோவும் வந்து பார்த்துட்டு காலிங் பில் அடிக்கிறாரு, ஃபோன் பண்ணுறாரு. ஆனாலும் நோ ரெஸ்பான்ஸ். இவனும் சும்மா கால் பண்ணிட்டு எனக்கு என்னோட திங்ஸ் உள்ளே இருக்கு, எனக்கு வேணும் அப்படிங்க. அப்பயும் நோ ரெஸ்பான்ஸ். என்னோட ஸ்நாக்ஸ் அது உள்ள இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, பாஸ் நீங்கள் எப்போ தான் இங்கேருந்து சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயின் நீ ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி இழுத்து கொண்டு வெளில விட்டாடுறார். கட்மானா நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னமோ நீ ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. ஈவினிங் ஆயிடுது. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து ஓவர் டைம் கொடுத்துருப்பாங்க போல், டென்ஷன் ஆகுறாங்க. நீ எப்போ தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. என் கூட தான் சாயம் இருக்கோம், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அதனால நான் உங்களுக்கு பார்ட்டிக்காக இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், உன் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி ஒர்க்கில் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோவும் அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் மட்டையாயிடுறாங்க. ஸோ ஹீரோயினி போயிட்டு ஹீரோ கிட்ட இன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் தராங்க. இந்த கிஃப்ட்டை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இங்கேருந்து என் வீட்டில் இருந்ததோடு நான் இங்கே இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறான் டக்குன்னு. ஹீரோயின் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. மறுநாள் காலையில் ஹீரோ வந்து நம்ம எங்கேயாவது லன்ச் சாப்பிட போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வரல, நான் வந்து ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறேன்னு சொல்லுவோம். ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. அப்படி யார் முக்கியமான ஆளை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து பார்க்க போனால் ஹீரோயின் இங்கே வந்தாலானா இல்லையே, என்னை பார்க்க வரல, ஆனால் என்கிட்ட ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு சொல்லி. அப்படி யார் அந்த முக்கியமான பர்சன் என்னை அவாய்ட் பண்ணி போகிற அளவுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட சீனியரை தான் பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ வந்து அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஒழியாந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணுறது எப்படியாவது பிளான் பண்ணி கெடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து சீனியர் மேலேயே கொட்டிட்டு சாரி வெல்கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு வந்து அந்த சீனியர் ஒன்றும் நல்லவன் இல்லை, ஸோ நீ அவன் கூட எல்லாம் பேசி பழக வேணாம், நான் மட்டும் உன்னை காப்பாற்றல, ஹீரோவும் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக ஹீரோயினி வந்து சீனியரை பார்க்க விடாமல் தடுத்தாச்சுன்னு ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. நைட்டு ஹீரோவை பார்த்து நீங்கள் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா, எதுக்கு சீனியரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணி இந்த சீனியர் ஒன்றும் கெட்டவர் அப்படின்லாம் ஃப்ரைன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், என்ன லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து ஆஃபீஸ் பத்துக்காக சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மெயின்டெனன்ஸ் லேடி கேட்டார். லேடிஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேர் சேர்ந்தே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ் வந்து வேலை பார்க்குற மாதிரிலாம் தெரியல, ஏதாவதுன்னு சடன்லேயே சிக்னல் கொடுக்குறது, லெட்டர் பாஸ் பண்ணுறது யாருக்கும் தெரியாமல், சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ரொமான்ஸாக போயிட்டுருக்கு ஆஃபீஸில். சரி ஓகே நம்ம 2 பேரும் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவபூஜையில் கரடி இந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்திருப்பான். ஹீரோயினி சாக்லேட் வச்சுருப்பாங்க. இந்த சாக்லேட் உனக்கும் பிடிக்குமா, சின்னுக்கும் பிடிக்கும், சின் வந்திருக்காங்க நல்லா போயிட்டு இருந்தேன். சின் யாரு அப்படின்னு சொல்லி சின்ன தெரியாதா அப்படின்னு சின் யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவாக அந்த இடத்துல வந்துடுறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து ஹீரோ வந்து ரொம்ப அடியாக பிடிச்சி இங்கேருந்து அனுப்பிடுறாரு. அம்மா வந்திருக்காங்க, அவனை மீட் பண்ணால் பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க, யார் அந்த சின்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லின்ட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கால் பண்ணிவிட்டு சின்ன தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தானே பார்க்கணும், நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா, வீட்டில் தான் சின்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினையும் சரி ஓகேன்ட்டு நல்லா க்யூட்டாக ரெடி ஆகிட்டு சம்மந்தமே இல்லாமல் எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆகிட்டு
நல்லாவே நடக்க தெரியலனால ஒரு ஹீல்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு ஏதோ மாடலாக இருக்கிற மாதிரி ரொம்ப கெத்தாக வீட்டுக்கு வந்து எங்கே அந்த சின்ன நான் சின்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சின்ன பார்க்குறதா இருக்கட்டும், இவங்க தான் எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிட்டு இருக்கும்போது வராங்க. வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட தங்கச்சி. ஓகேவா? ஓ இவங்க தான் சின்ன அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஹாப்பி. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அண்ணா இது என்ன ஓ ஆளா, சரி எனக்கு பிடிக்கல போனால் போதுன்னு உனக்காக ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப முக்கியம். இப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. பாய் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி. நல்ல வேளை நம்ம நினச்ச மாதிரி எதுவும் இல்லை. வந்து ஹீரோவோட தங்கச்சி தான் அப்படின்ட்டு. அவங்களாம் போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சைக்காலஜிக்காக எங்கள் அப்பாவுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எப்போவுமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருந்ததே கிடையாது. அது மாதிரி என் லைஃப் இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணி சொன்னேன். கவலைப்படாத, நான் உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லி சமாளிக்கிறா ஹீரோயினி. நெக்ஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஹீரோ எதையோ பார்த்து அடிக்கடி பயப்படுறா. இந்த ப்ராப்ளம் எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து என்னன்னு கேட்டால் ஹீரோயின் அப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து விழுந்துட்டாங்க. நம்ம கட்டின பில்டிங்கில் சரியில்லை, அதனால தான் அங்கேருந்து விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஃப்ரெண்டு. இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும். ஹீரோயினி வீட்டுக்கு வந்துமே அதை பற்றி ரிலேட்டடாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வேற இடத்துக்கு நம்ம மூவ் ஆன் ஆகி போய்விடணும். ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன ஹீரோவை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கலன்னு சொல்லி வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டுறாரு. இதை ஆஃபீஸ்க்கு வந்து கேட்ட ஹீரோயினி டென்ஷன் ஆகி ஹீரோ கிட்ட போய், உன்னை யார் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னை சேஞ்ச் பண்ண சொன்னா, நான் பிடிக்கலன்னு உன்ட்ட சொன்னேன்னா, நான் நீ தானே சொன்ன நேற்று அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, நான் உன்னை பற்றி தான் பேசினேன், நான் ஒன்றும் என்னை பற்றி பேசல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராப்ளம் எதுவும் உன்னோட இஷ்யூஸ் கிடையாது. உன்னால எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவுக்கு ரொம்ப கோவிச்சுக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் சாப்பிடாம இருக்காங்க. அதனால கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு தான் சாப்பாடு கொண்டாந்து குடுத்துட்டு, சாப்பிடாம இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட குடுத்துட்டு, பாஸ் தான் உன்ட்ட குடுக்க சொன்னாரு. பாஸ் ஆஃபிஷியலா எல்லாத்துக்கிட்டயும் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கங்கிறத சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஹாப்பியா வீட்டுக்கு வந்துட்டு, ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு, மன்னிச்சிடு நான் தெரியாம பண்ணிட்டேன். நம் ப்ராப்ளம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க விஷயத்த. இப்போ தான் ஹீரோயினியும் ஹீரோவோட அப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அப்பாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனராக இருந்தார், அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த மாதிரி நடந்ததுனால நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிவா அப்படின்னு சொல்லும்போது, அதே தான் உனக்கு சொல்கிறேன், நீ முன்னாடி நடந்த ப்ராப்ளமுக்கு நீ காரணம் இல்லை, நீயும் மூவ் ஆன் ஆகவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டியை எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து பார்த்தா அங்கே ஆன்ட்டி இல்லை. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோவோட அம்மா வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்களா ஹீரோயினி, அது வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அம்மா தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், ஒரு ஃபோட்டோ கொடுத்து என்ன ஒரு கோஇன்சிடென்ஸில் நீ தான் அந்த பொண்ணுங்கிறத என்னால் நம்ப முடியல, இந்த ஃபோட்டோ பாரு, இவங்க தானே உங்கள் அப்பா, இவர் தான் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்து இறந்து போகும்போது ஹீரோ பார்த்து அதுலேருந்து அவன் லைஃப்பையே அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அவன் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வருவான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அம்மா வந்து நல்லபடியாக பேசி அனுப்பிடுறாங்க. ஹீரோயினி கட் பண்ணால் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செம்மையாக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஹீரோயினி இங்கே ஒரு நிமிஷம் வா, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு வேக வேகமாக வந்து ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான் இருந்தேன், கடையை சாத்த போகிற டைமில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த டைமில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த கடையை சாத்தும்போது போகலன்னா அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது, நீ கடை சாத்துற டைமில் வந்தது தப்பு இல்லை, அவர் சேஃப்டியாக இருந்திருக்கணும், ஸோ இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினு அதே தான் நானும் சொல்கிறேன். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பில்டிங்லேருந்து இறந்தது எங்கள் அப்பா தான், அதுக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, ஸோ அவராக தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, நீ வெறும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத, அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகலை, உன்னைய ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து நைட் டைமில் ஹீரோவை பார்க்க ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. என்னடா நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயினி பயந்து போய் சோபாவில் உட்காந்துருந்தா. முகமூடி போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வந்து மேலே கை வச்சோடனே அவன் மயங்கி விழுந்துட்டான். கட் பண்ண ஏஞ்சி பார்த்தா எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு ஜோடி. ஸோ 2 பேருமே சேர்ந்து எல்லாம் ஒரே வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோயினும் ஹீரோவும். ஸோ ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னா, ஆஃபீஸில் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்டிங் ஒர்க் ஸ்டாப் பண்ணலை, அதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் தன்னோட டிசைனர் ஒர்க்கில் கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய்.